ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கார்லிக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பூண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு பண்ணுற ஒரு ஈஸியான கிரேவி ரெசிபி. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.